இன்றைக்கு ஆண்டிப்பட்டி தொகுதி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். இதுல நகராட்சி, பேரூராட்சி, ஒன்றியங்கள், ஊராட்சி மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் உட்பட ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட பிற அணி தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் இன்றைக்கு கூடி கட்சி பணிகள் குறித்தும் 26 தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் பேசுவதற்கான கூட்டம். கடந்த பிப்ரவரி 13 உங்களுக்கு தெரியும், நாங்க சின்னமனூர்ல கம்பம் தொகுதிக்கான கூட்டம் நடைபெற்றது. அதுபோல இன்றைக்கு மார்ச் 3 ஆண்டிப்பட்டி தொகுதிக்கான கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். யாராவது நீங்க தான் கேட்கணும். பழனிசாமி எதுக்காக அப்படிலாம் ஒரு மாபெரும் இயக்கம், புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கம். இந்த தொகுதியில கூட சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனார். அதுபோல அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை கட்டி காத்து தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தியவர்கள். அவரும் இந்த தொகுதியில ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்கள். இன்றைக்கு பழனிசாமி அந்த மாபெரும் இயக்கத்தில் பொருட்டு அதிர்ஷ்டத்துல எப்படி லாட்டரி சீட்டு கிடைக்கிற மாதிரி, லாட்டரி சீட்டு யோகம் மாதிரி முதல்வர் பதவி கிடைச்சிச்சோ அது மாதிரி அதை பயன்படுத்தி இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை இன்னைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கிறார், கையில வச்சிருக்கார். இரட்டை இலை சின்னம் பழனிசாமி கையில தான் இருக்கு. ஆனால் அவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் கோட்டையாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்திலேயே இது மூழ்காத கப்பல், இது கரை சேர்ற கப்பல் அவர் பேசுறாருன்னா அப்படின்னா எல்லார் மத்தியிலையும் இது மூழ்கக்கூடிய கப்பல். பழனிசாமி அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார். சொந்த நலனுக்காக, சுயலாபத்திற்காக வழக்குகளில் இருந்து திமுக அரசிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக இரட்டை இலையை உதவி செய்கின்ற விதமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மாபெரும் இயக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறதுங்கிறது எங்களை போன்ற அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பேசிக் கொள்கிற விஷயம். அதனாலதான் அவர் இது மூழ்காத கப்பல், கரை சேர்ற கப்பல் அப்படிதான் நீங்க தானே சொன்னீங்க. இவ்வளவு பெரிய 50 ஆண்டு மாபெரும் இயக்கம் மூழ்காத கப்பல், இது மூழ்கிடாதுன்னு பேசுறாருன்னா அப்படின்னா தவறாக போய் கொண்டிருக்கிறது தானே, மூழ்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்பு நான் பல முறை உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன், இரட்டை இலை இருக்கிறது, பழனிசாமி கையில பணம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறதுங்கிற காரணத்துக்காக அங்கே வாய் பொத்தி பழனிசாமிக்கு காவடி தூக்குவர்கள் இதே நிலைமை நீடித்தால், அவர்கள் யோசிக்கவில்லை என்றால், விழித்துக் கொள்ளவில்லை என்றால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்பு பழனிசாமி அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார் என்று சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கு பழனிசாமி தலைமையிலான அந்த இயக்கத்தின் நிலைமை. அதே மேடையில் அவர் பேசும்போது யார் துரோகி அப்படிங்கிறதுக்கு ஒரு நீளமான ஒரு பட்டியல் அந்த குற்றச்சாட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆட்சி பொறுப்புல தவழ்ந்து முதலமைச்சரான ஒரு லாட்டரி சீட்டு யோகம் மாதிரி அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கு துரோகம். அதற்கு பிறகு 2017 பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட்ட திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவருக்கு உதவி செய்து அந்த ஆட்சியை காப்பாற்றியவர்கள் யார் என்று தெரியும் உங்களுக்கு. எம்எல்ஏக்களிடம் பேசி சரி செய்து வைத்தவர்கள் அவர்களுக்கும் துரோகம். திரும்பவும் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக உதவி செய்தவர்களுக்கு துரோகம். 4 ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பாதுகாப்பு தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி
இன்றைக்கு துரோகிகள் பட்டியல் எழுதுவது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா அவருடைய அகராதியில விசுவாசமானவர்கள் எல்லோரும் துரோகிகளாக தெரிகிறார்கள். அப்படிதான் நான் பார்க்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், வருங்காலத்தில் அரசியல் வரலாற்றில், தமிழக வரலாற்றில் துரோகம் என்ற சொல்லுக்கு ஓமையாக இருக்கக்கூடிய போகிற பெயர் எடப்பாடி பழனிசாமி. அதே மீட்டிங்ல வந்து இந்த கழகத்துல வந்து சீனியர் அப்படின்னா வந்து நான் 89களிலே நான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. நீங்க வந்து அம்மா அவர்களோட வந்து மிக நெருக்கமாக இருந்தவங்க, போயஸ் கார்டன் செல்லப்பிள்ளையாக இருந்த நீங்கள் சீனியர்ன்றதை வச்சு அவர் பேசுறத வச்சு யார நீங்க சொல்றீங்க? இல்ல அவரு 72 இயக்கத்துல இருந்து புரட்சித் தலைவர் காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினரானவர்கள்லாம் இருக்காங்க. 77 சட்டமன்ற உறுப்பினர், 80 சட்டமன்ற உறுப்பினர்கள், 84 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் தான் சீனியர் அப்படின்னு அவர் சொல்றதே ஒரு பொய் என்பது எல்லாருக்கும் தெரியும். அரசியல் வீட்டுக்கு திமுக மத்திய அரசு வந்து பார்த்து நாங்கள் தடங்களை சொல்றேன். அதே சமயம் இப்ப கூட்டி இருக்கிற அரசு கூட்டி இருக்கிற மும்மொழி கொள்கை கூட்டத்தில் வந்து நாங்கள் பங்கேற்போம் சொல்லியிருக்காங்க. மும்மொழி கொள்கை கூட்டமா அது? அனைத்து கட்சி கூட்டம் அந்த தொகுதி வரையறைக்கான கூட்டம் தானே. தொகுதி வரையறைங்கிற ஒரே பொருளின் அடிப்படையில் அந்த கூட்டம் கூட்டப்படுவதாக எங்களுக்கு எல்லாம் கடிதம் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டத்தில் நாங்கள் எங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் கலந்துக்குவார்னு சொல்லியிருக்கேன். அதை தாண்டி எது பேசினாங்கன்னா வெளிநடப்பு செய்வாங்க எங்க கட்சி துணை பொதுச் செயலாளர். அதான் பொதுச் செயலாளர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தலைவர் கொண்டு வந்த சட்ட அந்த பைலாக்களே சட்ட திட்டங்களே மாற்றிட்டாரு. ஒரு முன்ன தலைவர் காலத்துல எந்த தொண்டர் வேணாலும் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படலாம் இருந்தது மீறி இப்ப பொதுச் செயலாளர்னா அவருக்கு இத்தனை மாவட்ட ஆதரவு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் போடுறதுக்கு அந்த ரூலையே தலைவர் வைத்திருந்த சட்ட திட்டத்தையே மாற்றி அமைத்து விட்டார். அது அமைச்சிட்டு நீங்களாம் ஆகலான்னு சொல்றதே அவங்களே தொண்டர்களை ஏமாற்றுகின்ற வேலைதான். பழனிசாமி எது பேசினாலும் நரித்தனமாக நயவஞ்சகமாக அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கான வார்த்தையாக தான் இருக்கும். 2026 தேசிய மற்ற தலைவர்களும் பிரிந்தவர்களும் அதே வலியுறுத்துறாங்க. ஒன்றிணைந்தால்தான் இதில் வந்து எல்லோருக்கும் வாழ்வு வரும் தேர்தலை ஒன்றிணைகிறது யாராக இல்ல அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டால்தான் தீய சக்தி திமுகவை வீழ்த்த முடியும். மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வர முடியுங்கிறது தான் எல்லாருடைய கருத்து. அது அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் இன்றைக்கு பிரிந்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் உணர தொடங்கிவிட்டார்கள். யாரோ ஒரு சிலரின் பதவி வெறிக்காக சுயநலத்திற்காக இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள்வது தடுக்கப்பட்டு வருகிறது. அது உறுதியாக முறியடிக்கப்பட்டு விடும் என்று நம்புகிறேன். அதனாலதான் சொல்றேன், இரட்டை இலை பழனிசாமிகிட்ட இருக்கு, பணபலம் இருக்குன்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு அவருக்கு காவடி தூக்குபவர்கள் நாளைக்கு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்காக ஒழுங்காக முடிவெடுங்கள், யோசித்து முடிவெடுங்கள் என்று சொல்கிறேன். அவ்வளவுதான். அம்மாவின் ஆட்சி வரணும்னா எல்லாரும் ஒரு அணியில் இணையணுங்கிறது தான். ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பது அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவோடு அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியும் எங்களது நம்பிக்கை. அதனால அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அதை உணர்ந்து வருகிறார்கள். அது நடைபெறும் என்று நினைக்கிறேன்.
தொகுதியில் உங்களுக்கு தனி செல்வாக்கு இருக்கு ஆட்டுக்குடி அதுவும் சட்டமன்ற தேர்தல் நீங்க நிற்பீங்களா இதை வந்து வாக்கு என்ன சொல்றீங்க? இல்ல நான் இன்னும் அதை பத்தி இன்னும் முடிவெடுக்கல. முடிவு எடுத்தா உறுதியாக போட்டிடுவேன். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டிடுவேன். இந்த தொகுதி நிற்பீங்களா? இல்ல அதை இன்னும் முடிவு செய்யலாம். அது இன்னும் முடிவு செய்தாதான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்றேன். சரி, சீமான் பற்றி என்ன சீமான் இப்ப என்ன புதுசா என்ன பண்ணிட்டு இருக்காரு? விஜயலட்சுமி காவலர் வீட்டு காவலர் அதான் நீதிமன்றமே சொல்லிவிட்டது. இந்த வழக்க நீங்களாம் விட்ரா பண்ண முடியாது. அதை வந்து அந்த வழக்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் போட்ட இதுலயே அதெல்லாம் முடியாது. வழக்கு தொடுத்தவங்களே குற்றச்சாட்டு சொன்னவங்களே நினைத்தாலும் விட்ரா பண்ற அளவிற்கு இது இல்ல. ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால் நீதிமன்றம் இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பல கருத்துக்களை சொல்லியிருக்கு. அதெல்லாம் விலாவாரியா சொல்ல தேவையில்லை. அதனால சட்டத்தின் முன்பு சீமான் அவர்கள் அவர் தான் மடியில் கன இல்லை என்றால் அதை எதிர்கொள்வதுதான் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும். உங்களை போன்ற முன்னணி தலைவர் நீங்களாம் ஒரு காலத்துல தலைவராக இருந்தீங்க, எம்பியா இருந்தீங்க, அம்மா உங்களுக்குலாம் ஒதுக்கி பாதுகாப்பு திடீர் நேற்று கொடுத்தவர்கள் ஒதுக்கி பாதுகாப்பு இல்ல அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். அதனால மத்திய அரசு கொடுக்குது. அதான தவிர எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களே பாதுகாப்பு. அதனால எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இது ஒரு திசை திருப்பும் போராட்டம். இந்த ஆட்சியில தினம் ஒரு கற்பழிப்பு, தினம் ஒரு கொள்ளை, சிறுமிகள் முதல் வயது முதிர்ந்தவர் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டம், பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில கூட போதை மருந்து விற்பனை, இதெல்லாம் தடுக்க முடியாத துருபிடித்த இருப்பு கரத்தை கொண்டு இந்த முதலமைச்சர் தவித்து வருகிறார். இன்னும் சொல்ல போனா திமுகவினரின் அராஜகம் பெருகி வருது. ஊடகத்திலே பார்க்கிறோம் அந்த மாவட்ட செயலாளர் பேசுற பேச்சு. இதுதான் திமுகவின் மனநிலை. இன்னும் அடுத்த கட்டமாக இன்னும் ஓராண்டு தான் இருக்கு. முதலமைச்சர் சொன்ன மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்ல 90% நிறைவேற்றவில்லை. அதனால இதெல்லாம் திசை திருப்புவதற்காக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற மும்மொழி கொள்கையை தேவையில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே போதும் என்று நாம் முடிவெடுத்து விட்ட பிறகு இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லி மக்களை திசை திருப்பதற்காக தெருவா போராட்டம் பண்றாங்க. இது போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு. இது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் போகிற இடத்துல எல்லாம் 10,000 கோடி நிதி கொடுத்தாலும் வேணான்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியிடுறதுனா மத்திய அமைச்சர் தேவைப்படுது. அவங்க அப்பாவுடைய சிலை திறக்கிறதுக்கு துணை ஜனாதிபதி தேவைப்படுது. அவங்க அலுவலக திறப்புக்கு உள்துறை அமைச்சர் வேணும். அதுபோல அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் வரணும்னு கேட்கிறவங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன் கருதி இங்கே இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்ற முடிவெடுத்த பிறகு பிரதமரை போய் பார்த்து எங்களுக்கு நிதியை கொடுங்க, மும்மொழி கொள்கை வந்திருக்கிறதுனால அந்த நிதியை எங்களுக்கு அதன்படி கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவரை போய் அணுகுவதை விட்டு இங்க ரோட்ல நின்று போராட்டம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சீமான் சார் ஒரு கட்சி தலைவர் பாலியல் அவர் பேசுறது அது பக்கத்துல பெண்களை எல்லாம் நிறுத்தி கொண்டு அவர் பேசுறது உண்மையே நமக்கெல்லாம் கூச்சமா இருக்கு. அப்படிதான் அங்க கூட நிக்கிற பெண்கள் அதை தாங்கி கொண்டு அவங்க கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. அவர் பேசுவதெல்லாம் இப்ப அவர் பதஷ்டத்துல ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. இது ஒரு அரசியல் கட்சி தலைவரா நாம எல்லோருக்குமே தலைக்குனிவாதான் இருக்கு. அதுதான் நிலை. அவர் பேசுவதையெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல. இது அவரே அவர்